அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். கடமையான குளிப்பு. இன்றைய காலத்தில் கடமையான குளிப்பு என்றால் என்னவென்று புரியாத இளைஞர்களும் இளம் பெண்களும் இருக்கிறார்கள். நாம் குளித்த இந்த குளிப்பால் கடமை நீங்கிவிட்டதா என்பதை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அந்த அளவு மார்க்க சட்டத்தை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டி தந்தார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய பதிவு. அல்லாஹ் குர்ஆன் இப்படி கூறுகிறான், ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்து உடல் முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று. அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال تحت كل شعرة جنابة فغسلوا الشعر. ஒவ்வொரு முடியின் கீழ் ஜனாபத்து பெருந்தொடக்கம் உள்ளது, அதனால் உங்களுடைய முடிகள் அனைத்தையும் நன்றாக கழுவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கட்டாயம் குளிப்பு கடமையாகிவிடும். அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் உண்மையை கூற வெட்கப்பட மாட்டான். பெண்ணுக்கு தூக்கத்தில் கலிதம் ஏற்பட்டால் அவள் மீது குளிப்பு கடமையா என்று ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டபோது, ஆம், ஈரத்தை அவள் மேனியில் ஆடையில் கண்டால் குளிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம், அபூதாவுதே பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா மற்றும் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், நசையிலே பதிவு செய்யப்படுகிறது. கடமையான குளிப்பை நிறைவேற்றும் முன் 2 கைகளையும் 3 முறை கழுக வேண்டும். அதன் பின் மர்மஸ்தானத்தை கழுக வேண்டும். அதன் பின் முழு செய்ய வேண்டும். அதன் பின் தலையில் 3 முறை தண்ணீர் ஊற்றி உடலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். குளிக்கும் போது வலது பக்கத்திலிருந்து தண்ணீர் ஊட்ட வேண்டும். ஆண் பெண் இவ்வாறு கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் குளிப்பை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில் நடந்து அல்லாஹ்வின் அன்பை பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.